2 ஸ்பூன் எண்ணெயில் ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, 3 லவங்கம், சின்ன துண்டு பட்டை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து அதை நல்லா வதக்கிடலாம். இது வதங்கும் போதே இது கூட பஞ்சம் நசுக்கி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பெரிய தக்காளியை மிக்சியில் அடித்து அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே கரம் மசாலா, மஞ்சள் தூள், தனி மிளகாய்த்தூள், கடலை மாவு இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது நல்லா வதங்கி வரணும் இந்த மசாலா. அதனால் வதங்கும்போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தக்காளி அரைச்சோம் இல்லையா, அது கூடவே தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதக்கிறது தான் நேரம், சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு துருவின பன்னீர் சேர்த்துக்கோங்க. இந்த பன்னீர் பூர்ஜி வந்துட்டு நான் கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி, இடியாப்பம், அதுக்கப்புறம் பன்னு இருக்குது இல்லையா, அது தோசைக்கல்லில் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அப்போ கூட சாப்பிட்டுடலாம். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை சேர்த்துட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை, கஸ்தூரி மேத்தி, பட்டர் சேர்த்து நல்லா கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான பன்னீர் பூர்ஜி ரெடி ஆகிடுச்சு.